ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படி இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா, நெக்ஸ்ட்டு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சிக்ஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே, டெத் அண்ட் ரீபர்த். ஓகே, the Emperor, Queen of Cups, Page of Cups, bottom of the deck, the Moon. Queen of Swords, Six of Wands, Seven of Cups, Page of Cups, the Devil. Bottom of the deck, Judgment. Understanding. Beyond the world, turning in, innocence, morality, bottom of the deck, participation. Okay, okay. ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நான் பிரேக்கப் சுச்சுவேஷனை மாட்டிட்டேன், எனக்கு வந்து நான் ரொம்ப சேடாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன், எனக்கு என்னோடய லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை, ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அப்படிப்பட்டவங்க எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் பேமெண்ட். ஓகே, சரி, ஓகே, ரீடிங்கில் போகலாம். முன்னாடி வந்து இந்த பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக, இது ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இல்லைங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் நம்ம சொல்லிக்கலாம். முன்னாடி நீங்கள் இந்த பர்சனுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருந்துட்டு, இந்த பர்சன் பல தடவை உங்ககிட்ட கோவப்பட்டுட்டு உண்டு, பல தடவை வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் சொல்லிட்டு உண்டு. ஸோ இந்த பர்சன் என்ன சொல்கிறது, இந்த பர்சனோட பிஹேவியர் எந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் முன்னாடி இந்த பர்சனை மனதார அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா உங்களுக்கு அந்த பர்சன் மேலே அந்தளவுக்கு இஷ்டம், ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இவங்க நமக்கு லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்னரை வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பல தடவை அந்த பர்சனோட நிறை குறை இது எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு. ஆனால் அந்த பர்சன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தந்துட்டு இல்லை, வந்து போய் இருந்துட்டு இருக்கலாம். இந்த சுச்சுவேஷன் ரொட்டேட் ஆகிட்டே இருந்திருக்கலாம். ஸோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த பர்சனோட இந்த ஆக்ஷன், இந்த மெச்சூரிட்டி இல்லாத இந்த பிஹேவியர் வந்து உங்களை போல்ட் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து அந்த கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு உண்டு. அப்போ கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி சொல்லும்போது அதை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனில் உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த பர்சன் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய செப்பரேஷன் தந்து இந்த பர்சன் உங்களை போல்ட் ஆக்கிட்டு உண்டு. அப்போ இந்த ஸ்டார்டிங் ஆக்சுவலி நமக்கு டேரெக்டாகவே இன்னசென்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு உண்டு. அப்போ முன்னாடி இந்த பர்சன் உங்களை ஒரு இன்னசென்ட்டாக நினச்சிட்டு உண்டு. ஓகே, ஆனால் இந்த பர்சனோட மெச்சூரிட்டி இல்லாத பிஹேவியர், இந்த பர்சனோட கேரக்டர் வந்து இப்போ என்ன சொல்லுது, ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது இந்த பர்சனோட ஒவ்வொரு ஆக்ஷனும் உங்களை வந்து பாதிச்சிருக்கலாம். ஓகே, பல தடவை நீங்கள் விட்டு கொடுத்துட்டு உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன, இந்த பர்சனோட கேரக்டர் உங்களை ஆட்டோமேட்டிக்காக போல்ட் ஆக்கிட்டு உண்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு எனர்ஜி. அப்போ இந்த கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி என்ன, இந்த கார்டோட மீனிங் என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய லெசன்ஸ் கற்றுருப்பீங்க. கற்றுட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து சரி ஓகே, இது
ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போல்ட் ஆகியிருப்பீங்க. ஓகே, யூனிவர்ஸ் கூட ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்க. அப்படின்னா எனக்கு தேவையான விஷயங்களை யூனிவர்ஸ் தருவாங்க சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருப்பீங்க. சரண்டர் பண்ணிவிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் லைஃப்லையோ உங்கள் கெரியர்லையோ ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஜாலியாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன் தான் கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. அப்படின்னா ஸோ என்ன சொல்லுது, நான் வந்து என்னோடய ரிலேஷன்ஷிப்பை வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுறேன். என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் போராடிட்டேன், எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல. ஸோ நான் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுறேன். எனக்கு யூனிவர்ஸ் கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு தருவாங்க. அப்போ யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுக்கலை, சேஸ் பண்ணலை. ஓகே, அந்த பர்சனுக்கு உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் இருந்தாலுமே அந்த பர்சன்கிட்ட நீங்கள் வந்து அவைலபிளாக காட்டிக்கலாம். முன்னாடி நீங்கள் எப்போவுமே அவைலபிள் காட்டிக்கலாம், பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அவைலபிளாக காட்டிக்கல. ஸோ அவங்களுக்கான எனர்ஜி தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களோட எனர்ஜி வந்து இந்த ஹை எனர்ஜி கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் இருக்கிற டைமில் ஓகே, இப்போ நான் வந்து பொண்ணுனால பையனை பற்றி பேசிக்கிட்டு நீங்கள் ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. ஸோ அந்த பர்சனுக்கு உங்ககிட்ட இருந்து நீங்கள் அந்த பர்சனை வந்து சேஸ் பண்ணலை, ஒரு கால் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல, உங்கள் சைடில் நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்கல. ஓகே, அப்போ அந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. ஏன்னா நீங்கள் எப்பவுமே சேஸ் பண்ணிட்டுலாம் இருப்பீங்க. அப்போ ஆக்சுவலி அந்த பர்சன் உங்களை வந்து முன்னாடி ஒரு இன்னசென்ட்டாக நினச்சிருக்காங்க. ஓகே, அப்போ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அந்த பர்சனை சேஸ் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல, ஒரு கால் பண்ணல, உங்கள் சைடில் எந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கல. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த பர்சன் வந்து சேஞ்ச்டு. ஓகே, நம்ம இவங்களை வந்து வேறு மாதிரி நம்ம நினச்சி வச்சுருந்தோம், அப்படி கிடையாது. இவங்க வந்து நமக்கேற்ற பார்ட்னர் தான். இவங்க வந்து நம்ம வந்து இவங்களை சாதாரணமாக எடை போட்டுட்டோம், அப்படி கிடையாது. இவங்க பயங்கர போல்டு, பயங்கர ஆட்டிடியூட், இவங்களுக்கும் லைஃப்பில் வந்து ஸ்டெப் எடுக்க தெரியும். ஸோ உங்களோட இந்த கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, இந்த கேரக்டர், இந்த பர்சனை வந்து என்ன சொல்கிறது, அட்ராக்ட் பண்ணுது. அந்த உங்களோட வேல்யூ புரிய வைக்குது, உங்கள் ஒர்த்து புரியுது அந்த பர்சனுக்கு. நீங்கள் வேணும், கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வேணும். ஸோ நீங்கள் வேணும்னு சொல்லும்போது இதில் வந்து ஒரு சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி எண்டப் ஆகிட்டு. ஓகே, அப்போ நீங்கள் வேணும். அப்போ இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வேணும். அப்போ கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கார்டு நமக்கு டேரெக்டாக வந்துட்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களை மனசிலாக்குறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி மனசிலாக்குறாங்க. ஓகே, நம்ம முன்னாடி அவங்களை தப்பாக நினச்சிட்டோமே, அவங்களோட கேரக்டர் நம்ம லெஸ்ஸாக நினச்சிட்டோமே. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து நமக்கு யூனிவர்ஸ் தந்த ஒரு லைஃப் பார்ட்னர். இவங்க தான் நமக்கு ஒரு கரெக்டான ஒரு ஜோடி. ஸோ இவங்க நமக்கு லைஃப்பில் வேணும். ஸோ அப்போ இவங்க லைஃப்பில் வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், இந்த கனெக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அப்போ இந்த பர்சன் உங்களுக்கு ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனோட வந்து டேரெக்டாகவே இப்போ என்ன சொல்கிறது, நமக்கு பிஆர் தி வேர்ல்டு டேரெக்டாகவே நமக்கு வந்துடுது. ஸோ இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் கூட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணதுக்கு அவங்க என்ன ஹீல் பண்ணி அவங்களாவே ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சனை இப்போ அந்த பர்சன் ஒரு சேடாவோ, ஒரு டிப்ரெஷனாவோ, இல்லைங்க எப்பவும் ஒரு கவலையாவோ இருக்கிற டைமில் யாராலுமே ஒரு கரெக்டான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தர முடியாதுல்ல. ஸோ அந்த பர்சன் வந்து அவங்கள ஹீல் பண்ணிட்டு இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில். அப்படின்னா எல்லா முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களும் அவங்களாவே மறக்கிறாங்க. ஓகே, மறந்து ஒரு இப்போ இதில் சிலருக்கு வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் மெடிடேஷன் பண்ணுறாங்க. அப்போ முன்னாடி நடந்த விஷயங்களை மறக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க இக்னோர் பண்ணி அந்த பர்சன் ஒரு தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு, முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து மைண்டுக்குள்ளேயே ஹார்ட்டுக்குள்ள பீஸ் கொண்டு வராங்க. ஸோ அது எதுக்காக கொண்டு வராங்கன்னா அந்த பர்சனுக்கு நீங்கள் வேணும். ஓகே, உங்கள் கூட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ரெடி. ஒரு ஸோ அதுக்காக அந்த பர்சன் அவங்க மெடிடேஷன் பண்ணி தன்னைத்தானே ஹீல் பண்ணி, இப்போ மெடிடேஷன் தெரியாதவங்க வந்து அவங்க தன்னைத்தானே ஹீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், செல்ஃப் லோ பண்ணுறாங்க, தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிறாங்க. ஒரு பீஸ் முன்னாடி வந்து ஒரு இப்போ என்ன சொல்கிறது, முன்னாடி வந்து நிறைய கஷ்டமான சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஸோ அந்த சூழ்நிலைகளெல்லாம் அந்த பர்சன் இக்னோர் பண்ணுறாங்க, மறந்து மறுபடியும் நீங்கள் அவங்க லைஃப்பில் வேணும். ஸோ அதுக்காக அந்த பர்சன் ஒரு பீஸான சுச்சுவேஷனை உருவாக்கிட்டு அந்த போஸ்ட் ஆக்சுவலி 2 பேருமே இதில் வந்து இந்த கனெக்ஷனில் வந்து 2 பேருமே வந்து யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறீங்க. 2 பேருமே யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு ஒரு நியாயம் வேணும், ஒரு ஜஸ்டிஸ் வேணும். ஸோ 2 பேருமே யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு யூனிவர்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்தாராங்க. அது மட்டும் நமக்கு டெத் அண்ட் ரீபர்த் கார்டு டைரெக்டாகவே நமக்கு வந்துட்டு உண்டு. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து டெத் ஆகிட்டு உண்டிங்கி
அதில் ஒரு ரீபர்த் இருக்குது. ஸோ எல்லாம் முடியும் போது ஒரு வெளிச்சம் இருக்கும் சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலி எண்டப் ஆகிடுச்சு நீங்கள் 2 பேரும் நினைக்கிற டைம் ஒரு ரீபர்த் இருக்கும். அந்த அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு தருவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் கீன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் மாறிட்டு உங்களோட பவரில் நீங்கள் நின்றுட்டு. ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் நடந்த நல்ல நல்ல மூமெண்ட்டு, நீங்கள் வந்து பேசினது, நீங்கள் கொடுத்த ஒரு கேரிங், நீங்கள் கொடுத்த ஒரு லவ், உங்களோட சிரிப்பு, உங்களோட 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 ஸ்டைல், ஸோ இது எல்லாமே கரண்ட் சுச்சுவேஷன். அப்படி இந்த பர்சன் நெகட்டிவாக ரிலீஸ் பண்ண நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பர்சன் மெடிடேட் இல்லைன்னா தன்னைத்தானே ஹீல் பண்ணி நெகட்டிவ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுறாங்க. முன்னாடி நடந்த சண்டை, சச்சரவு, ஈகோ, ஆட்டிடியூட் இது எல்லாத்தையும் அவங்க இக்னோர் பண்ணிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் உங்கள் கூட நடந்த நல்ல நல்ல மூமெண்ட் மட்டுமே அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம், உங்களோட சிரிப்பு, உங்களோட லவ், உங்களோட கேரிங், இது எல்லாம் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணாத டைம் இல்லை. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் பார்க்குற டைம் தெரியல. ஸோ 24/7 இந்த பர்சன் உங்களை திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கரண்ட் மேபி உங்களுக்கும் இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் 2 பேருமே ஃப்ரெண்டாக இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்கலாம், எல்லாருக்குல்ல ஒரு சிலருக்கு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் 24/7 உங்களை பற்றி திங்க். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது, டெவல் கார்டு நமக்கு டைரெக்டாகவே வந்துட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அப்போ நீங்கள் தான் வேணும்னு அந்த பர்சன் முடிவு எடுத்துட்டு உண்டு. ஸோ உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த பர்சன் எல்லா நெகட்டிவிட்டி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் தான் லைஃப் பார்ட்னர் அந்த பர்சன் முடிவு பண்ணிட்டு. ஸோ அந்த பர்சன் வந்து அவங்க மேலே ஒரு அடிக்ஷன், செக்ஷுவலி சரி ஒரு அடிக்ஷன் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ நமக்கு பிஆர் தி வேர்ல்ட் டைரெக்டாகவே நமக்கு வந்துடும். ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்? டைரெக்டாக போய் பார்க்குறதா, இல்லைங்க ஒரு கால் பண்ணி பார்ப்போமா, ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போமா? ஸோ அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அந்த பர்சன் ரெடி ஆகிட்டு. ஸோ மேபி இதில் ஒரு சிலருக்கு அந்த பர்சன் கிட்ட ஒரு 10 days வந்து ஒரு கால் அல்லது ஒரு மெசேஜ் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனோட திங்கிங் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், இவங்களை எங்கே கூட்டிகிட்டு போகலாம், இல்லைங்க ஸோ நீங்களும் அவங்களும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாம் இந்த பர்சன் வந்து பிளான் பண்ணிட்டு அவங்கள தன்னைத்தானே ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஒரு சிலருக்கு 10 days அந்த பர்சன்கிட்ட ஒரு கால் எழுது ஒரு மெசேஜ் வரலாம். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மாதம் டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.